திருக்கார்த்திகை தீபத் திருநாள்ல மூன்றாவதாக நாம் ஏற்றக்கூடியது பாஞ்சராத்திர தீபம். இந்த தீபம் பற்றின தகவலை இந்த ஷார்ட் வீடியோல பார்க்கலாம். பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாம யாகம் வளர்க்குறாங்க. அதை அறிந்த சரஸ்வதி தேவி இந்த யாகத்தை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அரக்கனை ஏவி அந்த யாகத்துக்கு இடையூறு செய்ய அனுப்புறாங்க. அந்த அரக்கன் உலகத்தையே இருளாக மாற்றுகிறான். இதனால் வருத்தமடைந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறார். அதற்கு மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக மாறி இருளாக இருந்த உலகத்தை வெளிச்சமாக மாற்றுகிறார். எனவே மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்தனால தான் நம்ம பாஞ்சராத்திர தீப திருநாள் கொண்டாடிட்டு வரோம். இந்த நாள் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளில் தான் நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறோம். இதற்கு விஷ்ணு கார்த்திகை என்ற மற்றொரு பெயரும் உண்டு. எங்கள் வீட்டில் ஏற்றின பாஞ்சராத்திர தீபம் தான் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொன்ன தகவலும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.